தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 26/3/2017 ஞாயிற்றுக்கிழமை சதயம் நட்சத்திரம் மதியம் 3:12 வரை, பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு மாத சிவராத்திரி. சிவனை வழிபட்டு சிறப்புகளையெல்லாம் வரவழைத்து கொள்ள வேண்டிய நாள் என்று நான் தினத்தந்தியிலே குறிப்பிடுவது வழக்கம். பொதுவாகவே சிவராத்திரி அன்றைக்கு சிவனை வழிபாடு செய்தாலே நமக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு தேதி 26/2/8. 8க்கு என்ன பெருமை? எல்லா எண்களையும் நீங்கள் எழுதி பாருங்கள். மேலே இருந்து அந்த கரம் கீழ் நோக்கித்தான் வரும். 1 என்று எழுதினால் மேலே இருந்து கீழே கொண்டு வந்து போகும். 2 என்று எழுதினால் மேலிருந்து கரம் கீழ் நோக்கி வரும். 3 என்று எழுதினாலும் மேலிருந்து கீழ் நோக்கி வரும். ஆனால் 8 என்று மட்டும் நீங்கள் எழுதினால் மேலிருந்து வந்த அந்த கரங்கள் மீண்டும் மேல் நோக்கி செல்லும். ஆகையினாலே 8லே பிறந்தால் வெற்றிக்கு 8 என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். இன்றைக்கு பாருங்கள், பாரத பிரதமராக இருக்கக்கூடிய பெருமைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பிறந்த தேதி 17/9/1950 என்று குறிப்பிட்டிருந்தார்கள். 8னுடைய ஆதிக்கத்திலே பிறந்ததால் தான் அவர்கள் அனைத்தும் 8லே செய்வார்களோ என்று கூட நான் நினைத்தேன். ஏனென்று சொன்னால் 26ஆம் தேதி அன்றைக்கு அவர்கள் மந்திரி சபை அமைத்தார்கள். அவர் வெற்றி பெற்ற ஆண்டு பாருங்கள், 2015 கூட்டினால் 5 1 6 2 8 என்று வரும். சரி, இந்த பணப்புழக்கம் வருகின்றதிலே, பணத்திலே பண பரிவர்த்தனையிலே ஒரு மாற்றம் செய்தாரே, அந்த தேதியை பார்த்தீர்களா? அதுவும் 8. சிலருக்கு 8க்கு 8 பொருத்தமாக இருக்கும். ஆனால் சிலர் சொல்லுவார்கள், 8லே பிறந்தால் 8ஆம் தேதி எதையும் செய்யாமல் அதற்கு அதிர்ஷ்ட எண்ணாக விளங்குகிற 5 அல்லது 6 ஆகிய எண்களிலே நீங்கள் உங்கள் பெயரை அமைத்துக் கொள்ள வேண்டும், செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்வார்கள். உங்களுடைய அனுபவத்தில் தான் அது தெரியும். நீங்கள் 8லே பிறந்தாலும் சரி, 17ஆம் தேதியில் பிறந்திருந்தாலும் சரி, 26ஆம் தேதியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு உபயோகிக்கின்ற எண்களிலேயே உங்களுக்கு தெரியும் அடிக்கடி 8 உங்களோடு உலா வருகிறதா, இல்லை வேறு எண்கள் வருகிறதா என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வழிமுறையிலேயே நீங்கள் கண்டுகொள்ளலாம். பொதுவாக விதியை மாற்றுகின்ற ஒரு வலிமை இந்த எண்கணிதத்துக்கு உண்டு என்று சொல்லித்தான் நண்பர்களை நம்புகின்ற நீங்கள் நண்பர்களையும் நம்புங்கள் என்று சொல்லி வைத்தார்கள். ஒரு முறை கண்ணதாசன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்த பொழுது கேட்டேன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே ஐயா, விதியை மதியாலே வெல்ல முடியுமான்னு அவற்றை கேட்டேன். அதுக்கு கவிஞர் அழகாக பதில் சொன்னார். விதியை மதியால் வெல்லலாமா என்று நான் கேட்டவுடனே சொன்னார், விதியை மதியால் வெல்லலாம் என்பதே உன் விதியாக இருக்குமானால் விதியை நீ மதியால் வெல்லுவாய் அப்படின்னு சொன்னார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படியெல்லாம் செய்தாலும் நமக்கு ஜாதகமும் இடம் கொடுக்க வேண்டும். மதி என்றால் சந்திரன். சந்திரபலம் ஒருவருக்கு நன்றாக இருந்தால்தான் அவர் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து, உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் புரட்டி பாருங்கள். ஜாதகத்தில் இருக்கிற கிரக அடிப்படையில் உங்களுடைய பிறந்த தேதியையும் ஒப்பிட்டு பார்த்து உங்கள் பெயரை நல்ல பெயராக நீங்கள் அமைத்து கொண்டால் அதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, புண்ணிய காரியங்களுக்கு பொருளுதவி செய்யும் நாள். இன்றைக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு திருப்பணிகளுக்காக உதவிக்கரம் நீட்டப் போகிறீர்கள். செவ்வாய் நன்றாக இருப்பதால் பூமி யோகம் உங்களுக்கு உண்டு. பல நாட்களாக வீடு கட்ட வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டிருந்தால் அது நிறைவேறப் போகிறது. பணத் தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட அந்த சனியினுடைய ஆதிக்கத்தால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். மாலை நேரத்திலே மகிழ்ச்சி பயணம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வ நிலை உயரும் நாள். செல்வாக்கும் உங்களுக்கு மேலோங்க போகின்றது. பகையாக இருந்தவர்களெல்லாம் நட்பாக மாறுவார்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். அடுத்தவர் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மணமாலை சூடுகிற வாய்ப்புகள் கூட இன்று வரலாம். குறு பார்வை இருப்பதால் வியாழ நோக்கத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு வருகிற வரன்கள் உங்களுக்கு முடிவாகலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து நெய்யும் நாள். உங்களை விட்டு விலகிவிட்டார்களே என்று நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம் ஒரு சிலர். அவர்களெல்லாம் மீண்டும் இன்று வந்து இணைய வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகள் படிப்படியாக இனி குறையலாம். நீங்களே உங்களுக்கு எதிரியாகி இருப்பீர்கள். ஏதேனும் ஒன்றை சொல்லி அதன் மூலம் உங்களுக்கு இதுவரை வம்புகள் வந்திருக்கலாம். அந்த வம்புகளுக்கு தீர்ந்து வளம் காணும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திடீர் இடமாற்றங்கள் உங்களுக்கு திகைக்கவும் வைக்கும், தித்திக்கவும் வைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள்.
நண்பர்களை பகைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு ஆதரவு குறையலாம். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள விரும்பினால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சிந்தித்து செயல்பட வேண்டும். சந்தித்த நண்பர்களால் சங்கடங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். சுப விரயங்கள் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். இன்றைக்கு கடல் தாண்டி வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். ராகு பலத்தால் யோகங்கள் உண்டு. வரவு திருப்திகரமாக இருக்கும். போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேரும். உறவினர்கள் பகை மாறி பாசத்தோடு உங்களிடம் பழகப் போகிறார்கள். 2லே குரு இருப்பதால் பிள்ளைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு அது கேட்பதற்கான வழி பிறக்கப் போகின்றது. இன்றைக்கு 12ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் பயணங்களால் உங்களுக்கு ஒரு பெரும் பலன் உண்டு. மாலை நேரத்தில் வரும் பயணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, சக ஊழியர்களால் ஏற்பட்ட சச்சரவுகள் அகலும் நாள். இன்றைக்கு உடன் பணிபுரிபவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவங்கள் மாறும். சலுகைகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கலாம். 2லே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சொத்துக்களால் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் பஞ்சாயத்துக்களால் இன்று நல்ல முடிவுக்கு வரும். ராகு 11 இருப்பதால் வரவு திருப்திகரமாக இருக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். சனியின் பலம் நன்றாக இருப்பதால் சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். விலையுந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செலுத்தும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அலைபேசி வழி தகவல் ஆச்சரியமளிக்கும் நாள். இன்று உறவினர்கள் பகை மாறும். உள்ளத்திலொன்றும் உதட்டிலொன்றும் வைத்து பேசியவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். 10லே குரு இருப்பதால் பதவிகளில் மாற்றம் ஏற்படுமோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் வருகிற வாய்ப்பு நல்ல வாய்ப்பாகவே உங்களுக்கு வரலாம். 3லே கேது இருப்பதால் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க உதவுவது ஆன்மீகம். எனவே ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மதியத்திற்கு மேல் மனக்கசப்பு மாறும் நாள். காலையிலே உங்களுக்கு சலசலப்பு, மாலையில் கலகலப்பு ஏற்படலாம். மாற்று வைத்தியத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபங்கள் உண்டு. சனி உங்கள் ராசியையே பார்ப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற பொழுது அதற்கு தொடர்ந்து வந்த இடர்பாடுகள் அகலும். அலைபேசி வழி தகவல் அனுகூலமாக இருக்கும். வியாபார விரோதங்கள் விலகும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொள்கை பிடிப்போடு செயல்படுகின்ற நாள். கொடுத்த கடன்கள் எல்லாம் வசூலாகும். கற்றவர்களின் ஆலோசனை கூட உங்களுக்கு கை கொடுக்கலாம். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் வாங்கிய வீடை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் புதிதாக சொத்து வாங்க வாய்ப்புகள் கைகூடி வரும். சேமிப்பு உயரும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும் நாள். எத்தனை நாட்கள் தான் வேலையில் இருப்பது, இனியாவது சொந்தமாக ஏதேனும் தொடங்கலாமா என்றெல்லாம் சிந்திக்கின்ற நாள். சிந்திப்பது மட்டுமல்ல, செயல்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் சுய ஜாதகம் பலன் கொடுக்க வேண்டும். சுய ஜாதகத்திலே திசாபுத்தி பலம் அறிந்து நீங்கள் விலகிக் கொள்வது நல்லது. வீடு வாங்க முயற்சியில் வெற்றி தரும். மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சி நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். ஒரு சில காரியங்களை நீங்களே முன்னின்று நடத்துவீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.